இருசக்கர வாகனத்தில் சென்ற அரசு கேபிள் நெட்வொர்க் தற்காலிக ஊழியர் இளையராஜா உயிரிழந்ததை தொடர்ந்து விபத்தை ஏற்படுத்திய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உறவினர்கள் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் அருகே புல்லரம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் இளையராஜா, வயது 45. இவர் பூண்டி பகுதியில் அரசு கேபிள் நெட்வொர்க்கில் தற்காலிக ஊழியராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் இன்று வழக்கம் போல் புல்லரவாக்கம் பகுதியில் அவரது வீட்டிலிருந்து பூண்டி நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது கிருஷ்ணா நதிநீர் கால்வாய் அருகே சென்று கொண்டிருந்த போது சீத்தஞ்சேரி பகுதியிலிருந்து சவுடுமண் ஏற்றிக்கொண்டு எதிரே வந்த லாரி இளையராஜா மீது மோதியதில் தூக்கி வீசப்பட்டு தலையில் பலத்த காயமடைந்த நிலையில் அவ்வழியே சென்ற பொதுமக்கள் காவல்துறையினருக்கும் 108 ஆம்புலன்ஸிற்கும் அளித்த தகவலின் அடிப்படையில் விரைந்து வந்த புல்லரவாக்கம் காவல்துறையினர் இளையராஜாவை மீட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்த நிலையில் சவுடுமண் லாரியை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இளையராஜா உயிரிழந்த நிலையில் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பியோடிய ஓட்டுநரை கைது செய்யவில்லை எனவும் பாதிக்கப்பட்ட தரப்பினருடன் எந்த பேச்சுவார்த்தை நடத்தவில்லை எனவும் உடனடியாக சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புல்லரவாக்கம் பகுதியில் திருவள்ளூர் ஊத்துக்கோட்டை சாலையில் அவருடைய உறவினர்கள், பொதுமக்கள் என 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் இரு பக்கங்களிலும் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேல் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த புல்லரப்பாக்கம் காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேசி சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. இதனால் அப்பகுதியில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு பரபரப்பாக காணப்பட்டது. மேலும் தப்பியோடிய லாரி ஓட்டுநரை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். ஹைவேஸ்க்கு வந்து மண்ணு ஓட்டுறாங்க, எந்த ஒரு இதுவும் இல்லாத ஓட்டுறாங்க, ஃபுல்லா ஓவர்லோடு ஓட்டுறாங்க. அது இல்லாம பர்மிஷன் வந்து காலை 9 மணிலேருந்து நான் ஈவினிங் வந்து 5 மணி இருந்தான். ஆனா காலைல 5 மணிலேருந்து நைட்டு 10 மணி ஓட்டுறாங்க. ஓட்டுறதுக்கு கரெக்டா ஓடல, பாஸ்டா ஓடுறாங்க. ரோட்ல பைபாஸ்ல ஓட்டி இன்னைக்கு வந்து ஒருத்தர் இடிச்சு அவர் வந்து உயிர் வந்துறாரு. ரொம்ப கண்டிப்பா யாரும் எதுவும் பண்றது இல்ல, ஒரு கொடி காட்டுறது இல்ல, ஒரு தண்ணி விடுறது இல்ல, எந்த ஒரு இல்ல. பைபாஸ் மாதிரி பாஸ்டா ஓடுறாங்க. இது வந்து இவ்வளவு பிரச்சனை ஆகுது. யாரும் வந்து இது நடவடிக்கை எடுக்கல, எதுவுமே எந்த அதிகாரமா வரல. ஸ்கூல் டைம்ல காலைல ஸ்கூல் பசங்க போக முடியல, காலேஜ் பசங்க போக முடியல. ஒரே பிரச்சனை இருக்குது. அதனால ஓட லைன்ல ஓட்டுற மாதிரி தான் ஸ்கூல் டைம் எல்லாம் முடிஞ்சு 10 மணிக்கு மேல ஓட்ட வண்டி 5 மணிக்கு மூணு போறேன். இந்த பிராவெல்லாம் பண்ணி தான் இது பண்றாங்க சார்.